தந்தி தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். நல்லதை சொல்வோம், நல்லதை செய்வோம், நல்லதே நடக்கும். இன்று 26/12/2022 திங்கட்கிழமை. திருவோணம் நட்சத்திரம் இரவு 9:31 வரை, பிறகு அவிட்டம் நட்சத்திரம். இன்றைக்கு சதுர்த்தி விரதம். முன்னதாகவே சில நாட்களுக்கு முன்னால் நான் உங்களுக்கு சொன்னேன், விதியை மாற்றுகின்ற ஆற்றல் திதிக்கு உண்டு அப்படின்னு. பொதுவாகவே இந்த திதி அப்படிங்கிறது ரொம்ப பேர் கவனமாக இருக்க வேண்டிய இது. ஒரு குடும்பத்தில் யாருக்காவது முடியாமல் இருக்குது, ரொம்ப சீரியஸாக இருக்குது அப்படின்னா, இந்த அமாவாசை தாண்டினா சரியாக வரும் அப்படிம்பாங்க, இந்த பௌர்ணமி தாண்டினா சரியாக வரும்பாங்க. காரணம் என்னென்னா, இந்த திதி வரக்கூடிய நாட்களில் சில கனமான நாட்கள் அப்படிம்பாங்க. அதுலேயும் முன்னோர்கள் யாராவது அவங்க வீட்டில் அந்த திதியில் அவங்க இறந்துருந்தாங்கன்னா அவங்க கூட்டிகிட்டு போயிடுவாங்கன்னு சொல்லி, அந்த திதி தாண்டினா பிழைச்சிருவாம்பாங்க. தாண்டினதுக்கு பிறகு இன்னி பிழைச்சிருவாங்க, இன்னி ஒரு வருஷத்துக்கு ஆபத்து இல்லைம்பாங்க. இது ஒரு கிராமத்தில் உள்ள மக்களுடைய ஒரு நம்பிக்கை. அந்த கணக்கு ஒரு சில இடங்களில் சரியாக இருக்குது. ஆனால் இப்போ விஞ்ஞானம் முன்னேறிடுச்சு, மருத்துவரை கூட்டிகிட்டு வந்து பல்ஸ் பார்த்து அதெல்லாம் செய்கிறாங்க. பொதுவாக இந்த விதியை மாற்றுகின்ற ஆற்றல் திதிக்கு உண்டுன்னா, அந்த நமக்கு என்ன திதியில் பிறந்திருக்கோங்கிறத நம்ம பார்க்கணும். நம்ம ஜாதகத்தை, சுய ஜாதகத்தை ஒரு சில நாட்களுக்கு முன்னாடி, அதாவது ஒரு 6 மாதத்துக்கு ஒருக்காவது புரட்டி பார்த்துக்கணும். இப்போ என்ன திசை, என்ன புத்தி, என்ன சித்திரம் நடக்குது, அந்த திசைக்கு சஷ்டாஷ்டம தோஷம் இருக்கா. சில பேருக்கு முயற்சி பார்த்தா வெற்றி பெற்றுக்கினே இருக்கும், அவங்களுக்கு நல்லா இருக்கும். சில பேருக்கு எதை எடுத்தாலும் அதில் போராட்டமாகவே இருக்கும். அப்போ பார்த்தீங்கன்னா திசைக்கு புத்தி 8ல் இருக்கும். இப்போ ஒருத்தருக்கு வியாழ திசையில் செவ்வாய் புத்தி நடக்குதுன்னு வச்சுங்க. கும்பத்தில் வியாழன் இருக்குது, செவ்வாய் கன்னிராசியில் இருக்குன்னா எண்ணி பார்த்தீங்கன்னா 8ஆம் இடம். வியாழன்லேருந்து என்ன 8ஆம் இடம். திசைக்கு புத்தி 8ஆம் இடத்துல இருந்தாலோ, அதே மாதிரி சஷ்டாஷ்டம தோஷ அடிப்படையில் இருந்தால் அந்த புத்தி முழுவதுமே அவர்களுக்கு மிக கடுமையாக இருக்குங்கிற சோதனை காலம். அது மாதிரி இருக்கிறதெல்லாம் மாற்றக்கூடிய ஆற்றல் இந்த திதிக்கு உண்டா. நீங்கள் நவமியில் பிறந்திருந்தால் ராமபிரானை கும்பிடலாம். அதே நேரத்தில் அவதார வளர்ச்சியில்னு எடுத்துக்கிட்டால் மச்சாவதார படம் வச்சு கும்பிடணும். நவமியில் பிறந்தால் எந்த அவதாரத்தை எந்த திதியில் பிறந்தவர்கள் கும்பிடுவதுன்னு கூட ஒரு கணக்கு வச்சுருக்காங்க. ஏனென்றால் அந்தந்த திதியில் தானே அந்தந்த அவதாரம் எடுத்தது அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த அடிப்படையில் கண்ணனை கும்பிடுவோம்னா அஷ்டமியில் பிறந்தவங்க வீட்டில் முழுவதும் கண்ணன் படமாக வச்சுக்கலாம். அதில் நவமியில் பிறந்தவங்க மச்சாவதார படத்தை இல்லத்து பூஜை அறையை வைத்து வழிபட வேண்டும். துவாதசி திதியில் நீங்கள் பிறந்திருக்கீங்களா, கூர்மாவதார படத்தை வச்சுக்கணும். ஆமையை பார்க்கப்படாதுமாங்க. ஆமை புகுந்த வீடும் அமீனா புகுந்த வீடும் உருப்படாதுன்னு ஒரு பழமொழி. ஆமைனா இந்த கடல் ஆமை இல்லை, அது கல்லாமை, இல்லாமை, பொறாமை, தீண்டாமை அப்படிங்கிற ஆமைகள் புகுந்தால் அந்த வீடு உருப்படாது. கல்லாமை இருக்கக்கூடாது, இல்லாமை இருக்கக்கூடாது. இந்த ஆமைகள் நுழைஞ்சாத்தேன் அதை ஆமை நுழைந்த வீடும் அமீனா நுழைந்த வீடும் உருப்படாதுன்னு சொல்லி அந்த காலத்தில் சொல்லுவாங்க. ஆனால் ஆமைக்குள்ளது கூர்மாவதாரம்னு ஒன்று. இன்றைக்கும் பாருங்கள், சில இடங்களில் ஆலயங்களில் அந்த ஆமையினுடைய இது போட்டிருப்பாங்க படம். இந்த கூர்மாவதாரம் படம் இருக்குது, அதை வச்சுக்கிட்டால் துவாதசி திதியில் பிறந்தவங்களுக்கு இருக்க துயரங்கள் எல்லாம் விலகி ஓடும். சரி, வராக அவதாரம் யார் வச்சுக்கணும்? நவமி திதியில் பிறந்தவங்க வராக அவதார படமும் வச்சுக்கலாம். அதாவது வராகம் அப்படின்னா அது பன்றி. அந்த பன்றி அவதாரம் எடுத்து உலகத்தையே மேலே தூக்குனாராம். அந்த படத்தை வச்சுக்கிட்டிங்கன்னா உலகத்திலேயே மிக புகழ்பெற்ற மனிதனாக நீங்கள் வரலாம். சாதாரணமாக இந்த திதியில் பிறந்தவங்க தான் வச்சு கும்பிடணும்னு இல்லை. அவதாரம் என்பதே ஜீவராசி வளர்ச்சி, படிப்படியான வளர்ச்சி. நம்ம வாழ்க்கையில் படிப்படியாக முன்னேறணும். ஆகையினாலே தான் படிமேல் படிப்படியாக வச்சு அந்த மலை மேலே குமரக் கடவுள் இருக்கிறார். ஒவ்வொரு சில ஆலயங்கள் படியில் ஒரு மலை மேலே இருக்கிறதுக்கு காரணம், மலைமேல் குமரனை தலைமையில் வைத்து கலை சேர் வாழ்வு காணும் பழங்குடின்னு பெருமைக்குரிய சவுந்தரா கைலாசம் அம்மையார் கவிதை எழுதியிருப்பாங்க. அப்படி மலை மேல் வச்சதுக்கு காரணம் நம்ம படிப்படியாக ஏறி போகிறோம், நம்ம வாழ்க்கையில் படிப்படியாக முன்னேறணும். அப்படி முன்னேறுவதற்காகத்தான் இந்த அவதாரம், படிப்படியான வளர்ச்சி. அதனாலே இல்லத்தில் நம்ம நிலை வைக்கிற போது கூட இந்த அவதாரத்தை நிலையாக வச்சு இன்றைக்கும் சில சிற்பங்கள்லாம் செஞ்சு கொடுக்குறாங்க. அதை வச்சுக்கிட்டோம்னா வளர்ச்சி இருக்கும். அது செய்ய இயலாதவர்கள் படமாக வச்சு வழிபாடு வச்சுக்கலாம். இப்படி அந்த ஒவ்வொன்றும் அதன் அடிப்படையில் நம்ம செய்கிற பொழுது நம்முடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றங்கள் வரும். அதை அனுபவத்தில் தான் நீங்கள் உணர முடியும் என்று சொல்லி இனி இன்றைய ராசி பலன்களை இப்பொழுது உங்களுக்கு வழங்கப் போகின்றேன். மேசராசி நேயர்களே, உங்களுக்கு இன்று பொன் பொருள்கள் வாங்க போட்ட திட்டங்கள் நிறைவேறும். அது மட்டுமல்ல, புதிய முயற்சிகளிலும் வெற்றி கிடைக்கும். நண்பர்கள் உங்களுக்கு நல்ல தகவலை கொண்டு வந்து சேர்ப்பார்கள். உத்தியோகத்தில் கூட உங்களுக்கு சக பணியாளர்களுடன் இந்த சச்சரவுகள் அகலும். விரயஸ்தானத்தில் குரு இருப்பதால் வீடு கட்டுவது அல்லது வாங்குவது அல்லது பழைய வீட்டை பரிசீலனை செய்து அதை ஏதேனும் புதுப்பிப்பது இப்படி போன்ற காரியங்களில் ஈடுபட உங்களுக்கு வாய்ப்புகள் உண்டு. இன்று கிழமை திங்கள் என்பதாலே, அதிலும் இன்று சதுர்த்தி விரதம் என்பதாலே ஆனைமுகனை வழிபடுவது நல்லது. ரிஷபராசி நேயர்களே, உங்களுக்கு விரயங்கள் அதிகரிக்கின்ற நாள்.
வீடு மாற்றங்களும் நாடு மாற்றங்களும் வரலாம். உத்தியோகத்தில் கூட ஒரு சிலருக்கு மாற்றங்கள் ஏற்படும். ஆனால் கேட்ட இடத்திற்கு உங்களுக்கு மாறுதல் கிடைக்காது. இனிமை தராத இடங்களுக்கு இடமாற்றங்கள் கிடைக்கலாம். செவ்வாய் வக்ர இயக்கத்தில் இருந்து 7ஆம் இடத்தை பார்ப்பதால் வாழ்க்கை துணை வெளியே பிரச்சனைகள் வரலாம். குடும்ப உறுப்பினர்களிடம் விட்டு கொடுத்து செல்வது நல்லது. மிதுனராசி நேயர்களே, உங்களுக்கு சந்திராஷ்டமம். எதை செய்தாலும் நீங்கள் யோசித்து செய்ய வேண்டும். அலைச்சலுக்கேற்ற ஆதாயம் கிடைக்காது. உத்தியோகத்தில் கூட உங்களிடம் ஒப்படைத்த பொறுப்புகளை நீங்கள் அருகில் இருக்கும் அலுவலர்களிடம் ஒப்படைத்தால் அது நடைபெறாமல் போகலாம். உங்களுக்கு வீண் பழிகளும் வந்து சேரலாம். எனவே எதையும் திட்டமிட்டு செய்ய இயலாத நாள். உங்களுக்கு திறமை இருந்தும் அதற்கு அங்கீகாரம் கிடைக்காது. யோசித்து செயல்பட வேண்டிய நாள் மட்டுமல்ல, இன்று இறைவனை பூஜித்தும் செயல்பட வேண்டிய நாள் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். கடகராசி நேயர்களே, உங்களுக்கு கண்டகச்சனியின் ஆதிக்கம் இருந்தாலும் கூட குறு பார்வை இருப்பதால் பண தேவைகள் கடைசி நேரத்தில் பூர்த்தியாகும். பாசமிக்கவர்கள் உங்களுக்கு பக்கபலமாக இருந்து உதவிக்கரம் நீட்டுவார்கள். இல்லத்தில் நல்ல சம்பவங்கள் நடைபெறுவதற்கான அறிகுறிகள் தென்படும். உத்தியோகத்தில் மேலதிகாரிகள் உங்கள் கருத்துக்களை ஏற்றுக்கொள்வார்கள். இந்த நாள் உங்களுக்கு நல்ல நாள். சிம்மராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் இன்று உற்சாகத்தோடு செயல்படுகின்ற நாள். உடல் ஆரோக்கியம் சீராகும். உடன் இருப்பவர்களின் ஒத்துழைப்பு கிடைக்கும். கடன் சுமை குறையும். சங்கிலித்தொடு போல வந்த கடன் சுமை குறைந்தது கண்டு நீங்கள் ஆச்சரியப்படுவீர்கள். செவ்வாய் 10ல் இருப்பதால் புதிய ஒப்பந்தங்கள் வரலாம். இந்த நாள் உங்களுக்கு ஒரு மிக இனிய நாள். கன்னிராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் அந்நிய நாட்டிலிருந்து அனுகூல தகவல் கிடைக்கும் நாள். இன்று ஆதாயம் தரும் தகவல் அதிகாலையிலேயே கிடைக்கலாம். குறு பார்வை இருப்பதால் குழந்தைகளின் எதிர்கால நலன்கிறதையும் நீங்கள் தீட்டிய திட்டங்கள் வெற்றி பெறும். உத்தியோகத்தில் பதவி உயர்வு பரிசீலனையில் இருந்தது. இன்று செயல்பட தொடங்கும். உங்களுக்கு நல்ல தகவல் கிடைக்கலாம். துலாம் ராசி நேயர்களே, உங்களுக்கு திட்டமிட்ட காரியங்கள் திசை மாறி செல்லும் நாள். இன்று திடீரென நட்பு பகையாகலாம். 8ல் செவ்வாய் இருப்பதால் இனம் புரியாத கவலை மேலோங்கும். அதாவது பாகப்பிரிவினைக்கு நீங்கள் ஏற்பாடு செய்திருந்தால் அது நடைபெறாமல் போகலாம். இழுபறி நிலையில் இருக்கலாம். நீங்கள் எதை செய்தாலும் செவ்வாய் வக்ர இயக்கத்தில் இருக்கக்கூடாது. 2க்கு அதிபதி செவ்வாய். அது வக்ர இயக்கத்தில் இருந்தபடியே உங்களுடைய 2ஆம் இடம் குடும்பஸ்தானத்தை பார்ப்பதால் குடும்பத்தில் ஒருவருக்கொருவர் மாற்றி ஒருவருக்கு ஆரோக்கிய தொல்லைகளும் வரலாம். அனுசரிப்பும் குறையலாம். எனவே கவனம் அதிகம் தேவைப்படுகிற நாள் இந்த நாள். விருச்சிக ராசி நேயர்களே, உங்களுக்கு ராசிநாதன் உங்கள் ராசியையே பார்க்கின்றார். எனவே யோகமான நாள். தன்னம்பிக்கையோடு செயல்படுவீர்கள். தடைகள் தகர்த்தெறியப்படும். தலைமை பொறுப்புகள் கூட தானாக தேடி வரலாம். உத்தியோகத்தில் உங்களுக்கு நல்ல பெயர் கிடைக்கும். மேலதிகாரிகள் உங்களுடைய செயல்பாடுகளை பார்த்து ஆச்சரியப்படுவார்கள். அதன் மூலமாக உங்களுக்கு பதவி உயர்வு, ஊதிய உயர்வுகள் கூட கொடுக்கலாம். அது மட்டுமல்ல, இந்த நாள் உங்களுக்கு புகழ் கூடும். விஐபிக்களின் சந்திப்புகள் கிடைக்கும். வரும் தொலைபேசி வழி தகவல் மகிழ்ச்சி தருவதாகவே இருக்கும். தனுசு ராசி நேயர்களே, உங்களுக்கு சூரியனும் சுக்கிரனும் புதனும் இணைந்து புத ஆதித்ய யோகம் புத சுக்கிர யோகத்தில் இருக்கிறது. எனவே குடும்பத்தில் குதூகலம் அதிகரிக்கின்ற நாள். கொள்கை பிடிப்போடு செயல்படுவீர்கள். குழந்தைகளின் எதிர்கால கனவுகளை நனவாக்குவீர்கள். 2ல் சனி வலுப்பெற்றிருந்தாலும் கூட உங்களுக்கு கொடுத்த வாக்கை காப்பாற்ற இயலும். சுகங்களும் சந்தோஷங்களும் அதிகரிக்கும். இந்த நாளை மேலும் இனிய நாளாக நீங்கள் அமைத்துக்கொள்ள இன்று சதுர்த்தி விரதம் என்பதனாலே கற்பக விநாயகரை கைதொழுது வணங்குவது நல்லது. மகர ராசி நேயர்களே, உங்களுக்கு சனி சந்திர யோகம். மனதுகாரகன் சந்திரனோடு சனி இருக்கின்ற பொழுது மனக்கலக்கம் அதிகரிக்கும். எனவே இறை நம்பிக்கை தான் உங்களுக்கு வழிநடத்தி செல்ல வேண்டும். இல்லம் கட்டி குடியேறும் முயற்சியில் கூட தடைகள் ஏற்படலாம். அருகில் இருப்பவர்கள் உங்களுக்கு உதவியாக இருப்பதாக சொல்லிவிட்டு கடைசி நேரத்தில் கையை விரிக்கலாம். நீங்கள் உத்தியோகத்தில் இருக்கும் பொழுது மேலதிகாரிகளுடைய வெறுப்புக்கு ஆளாக நேரிடும். நீங்கள் செய்யும் பணியில் உங்கள் கவனத்தை முழுமையாக செலுத்துவது நல்லது. கும்பராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் இந்த நாள் ஒரு யோகமான நாள். வாழ்க்கை துணை வழியே வந்த பிரச்சனைகள் அகலும். அது மட்டுமல்ல, வாழ்க்கை துணைக்கு வேலை கிடைத்து வருமானமும் உயரப்போகின்றது. உங்களுக்கு வேலை கிடைத்திருக்கிறது. உங்கள் குடும்பத்தில் உள்ளவர்கள் யாருக்கேனும் வேலை கிடைத்தால் பொருளாதார பற்றாக்குறை அகலுமே. வாழ்க்கையை நல்ல முறையில் வாழலாமே என்றெல்லாம் நீங்கள் நினைத்திருக்கலாம். அந்த எண்ணங்கள் இன்று ஈடேறப் போகின்றது. பொருளாதார நிலை திருப்தி தரும். மீனராசி நேயர்களே, உங்களுக்கு இன்று மிகச்சிறந்த நாள். ஜென்மத்திலே குரு இருக்கின்றார். ராசிநாதன் ராசியில் இருக்கின்ற பொழுது யோசிக்காமல் செய்கின்ற காரியங்களை கூட வெற்றி கிடைக்கும். பணிபுரியும் இடத்தில் உங்களுக்கு மேல் அதிகாரிகள் இணக்கமாக நடந்து கொள்வார்கள். உங்கள் கை மேலோங்கும். அது மட்டுமல்ல, 2ல் ராகு இருக்கின்றார். பொருளாதாரமும் உங்களுக்கு திருப்திகரமாக இருக்கிறது. உத்தியோகத்தில் உங்களுக்கு கூடுதல் பொறுப்புகள் வரலாம். கூடுதல் பொறுப்புகள் வந்தாலும் கூட அதற்கேற்ற விதத்தில் சம்பளமும் கூடுதலாக கிடைக்கும் வாய்ப்பும் உண்டு. இந்த நாளை மேலும் இனிய நாளாக நீங்கள் அமைத்துக்கொள்ள விநாயகப் பெருமானை வழிபடுவது நல்லது. மேலும் விவரங்கள் அறிய தினத்தந்தி படியுங்கள்.